நெக்ஸ்ட் லெசன் என்ன பார்க்க போறோம்னா, இது பெரிய லெசன்றதுனால நான் அடுத்தது எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் நியூ டெர்ம் 2 ஊடகமும் ஜனநாயகமும் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான லெசன் தான், ரொம்ப சின்ன லெசன் தான். ஸோ இந்த ஒரு வீடியோல இதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க. பாருங்க, ஊடகம்னா என்ன? அச்சு, ஒலி, ஒளி. அச்சு ஊடகம், ஒலி ஊடகம், ஒலி ஊடகம். சரிங்களா? மீடியா, மீடியம்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, தனி மனித தொடர்பு. ஒரு மனிதனை வந்து தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மூலமா, தொலைநகல். தொலைநகல் அப்படின்னா என்னன்னா, ஒரு நபர் மற்ற நபரோடு தனியாக அல்லது குழுவாக தொடர்பு கொள்வதாகும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, வெகுஜன தொடர்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. வெகுஜன தொடர்புனா என்ன அப்படின்னா, செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி, இது மூணும் தான் வெகுஜன தொடர்பு. சரிங்களா? இதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தும் கேட்கலாம், இல்லை ஆப்ஷன்ல கொடுத்தும் கேட்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அச்சு இயந்திரம் ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. சட்டமன்றம் முதல் தூண், நிர்வாகத்துறை 2ஆம் தூண், நீதித்துறை 3வது தூண், ஊடகம் தான் வந்து 4வது தூண். ஊடகம் எத்தனையாவது தூண்? 4வது தூண். சரிங்களா? குறுகிய தொடர்பு ஊடகம். குறுகிய தொடர்பு ஊடகம் அப்படின்னா என்னெல்லாம் பார்க்கலாம்னா, கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு, இதெல்லாம் வந்து குறுகிய தொடர்பு ஊடகங்கள். சரிங்களா? தொலைத்தொடர்பு ஊடகங்கள். தொலைத்தொடர்பு ஊடகங்கள்ல என்னெல்லாம் பார்க்கலாம்னா, திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி, இதெல்லாம் வந்து தொலைத்தொடர்பு ஊடகங்கள். நடுநிலையான அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, அன்பைஸ்டு. அன்பைஸ்ட்னா வந்து நடுநிலையான. உண்மையான அப்படின்னா ஆத்தெட்டிக். ஓகே, ஆத்தெட்டிக் அப்படின்னா வந்து உண்மையான. ஏன்னா நமக்கு இதோடைய பொருள் வந்து கேட்பாங்க, இதுனா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொடுத்து தமிழ்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை தமிழ்ல கொடுத்துட்டும் இங்கிலீஷ்ல கேட்கலாம். அச்சு ஊடகம். அச்சு ஊடகம் எதுல வருது அப்படின்னா, செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகை புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். சரிங்களா? இணைய ஊடகம், கூகுள் இணையதளங்கள், வலைப்பதிவுகள். சமூக ஊடகம், கீச்சகம், முகநூல், புலனம், கட்செவி அஞ்சல், படவரி. சரிங்களா? கீச்சகம்னா வந்து ட்விட்டர், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம், கட்செவி அப்படின்னா வாட்ஸ்அப், படவரி அப்படின்னா இன்ஸ்டாகிராம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி தமிழ்ல கொடுத்துட்டு இங்கிலீஷ்ல கேட்பாங்க அப்படின்னா என்ன ஆப் அப்படின்ட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1956 ஆகாசவாணி. ஆகாசவாணினா என்னன்னா, வானிலிருந்து வரும் ஒலின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பெயர்ல வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது. 1956 தான் வந்து ஆகாசவாணியை வந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது ஆரம்பிக்கப்பட்டது என்னவோ 1936 தான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஊடகம் ஜனநாயகத்தின் முதுகெலும்பு. ஜனநாயகத்தின் முதுகெலும்புன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஊடகம்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கிரேக்க சொல்லுல வந்து டெமோஸ் அப்படின்னா மக்கள்னு அர்த்தம், கிராக்டோஸ்னா அதிகாரம்னு அர்த்தம். சரிங்களா? ஒளிபரப்பு பிராட்காஸ்ட், ஆட்சி அமைப்பு பாலிட்டி, சமகாலத்தில் கான்டெம்பரரி, நெறிமுறைகள்னா எத்திக்ஸ். ஒளிபரப்பு பிராட்காஸ்ட், ஆட்சி அமைப்பு பாலிட்டி, சமகாலத்தினா கான்டெம்பரரி, அண்ட் நெறிமுறைகள்னா எத்திக்ஸ். ஊடகம் வந்து ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்னு கேட்குறாங்க. எதனாலனா, நடுநிலையான தகவலை தருவதற்கு தான் ஊடகம் வந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, உலகினை சிறிதாகவும் மிக அருகாமையில் கொண்டு வந்தது என்னன்னா, வெகுஜன ஊடகம். வெகுஜன ஊடகம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சின்னு பார்த்தோம். ஸோ நம்ம உலகத்தை வந்து அது ரொம்ப சின்னதாக வந்து நம்ம அருகாமையில் காட்டுது. அதனால தான் வந்து வெகுஜன ஊடகங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சட்டமன்றத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் டேஷ் ஆகும், வெளிப்பாடு ஆகும். சட்டமன்றத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் வெளிப்பாடு ஆகும். நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடு தொகுப்பு நெறிமுறை. நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடு தொகுப்பு நெறிமுறை. அடுத்தது பாருங்க, குறு அளவிலான ஊடகம் கருத்தரங்கு. குறு அளவிலான ஊடகத்தை வந்து கருத்தரங்குன்னு சொல்றாங்க. சமூக ஊடகத்தை வந்து முகநூல்னு சொல்லுவாங்க. அச்சு ஊடகத்தை சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. இணைய ஊடகத்தை கூகுள்னு சொல்லுவாங்க. ஒளிபரப்பு ஊடகத்தை திரைப்படங்கள்னு சொல்லுவாங்க. இதோட இந்த லெசன் முடியுதுங்க. அவ்வளோதான், நம்ம 7th ஸ்டாண்டர்டில் இருக்க நியூ டேர்மை வந்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 11th பாலிட்டி லெசனை நம்ம பார்க்க போகிறோம்.